இன்னைக்கு ஜெப்பானியா 2ஆம் அதிகாரம். ரொம்ப நாட்களுக்கு முன்பு ஜெப்பானியா 1ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிச்சிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் இருக்குது அந்த வீடியோ, நீங்கள் அதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் இது என்னென்னா 2ஆம் அதிகாரம். நம்ம அதை முழுவதும் வாசித்து விட்டு அதுக்கு பிறகு நம்ம இன்னைக்குள்ள தியானத்துக்கு நம்ம போவோம். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும், பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும், கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும், நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்திலுள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். காத்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும், அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள், எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும். சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ! பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாயிருக்கிறது. இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். சமுத்திரக்கரை தேசம் மேய்ப்பர் தங்கும் குடில்களுக்கு ஆட்டு தோளங்களும் ஆகும். அந்த தேசம் யூதா வம்சத்தாரின் மீதியானவர்களின் வசமாகும். அவர்களின் அவ்விடங்களை மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்து கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். மோவாப் செய்த நிந்தனையின் நிமித்தமும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களை கேட்டேன். ஆகையால் மோவாப் சோதோமை போலும் அம்மோன் புத்திரரின் தேசமாகிய கொமரவை போலுமாகி காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாழுமாய் இருக்கும். என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இப்போ இந்த செப்பானியா தீர்க்கதரிசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தெற்கு பகுதியில் ஊர்ந்த ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேலின் வடக்கு தெற்கு பிரிவினைக்கு பின்பு தெற்கு பகுதியில் தீர்க்க தரிசனம் சொன்னவர் இந்த தீர்க்கதரிசி செப்பானியா. இவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஒரு 3 அதிகாரங்களாக நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் ஜோஷாயா என்று சொல்லக்கூடிய யோசியா என்கிற ராஜாவின் காலத்தில் இவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இவர் யூதா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இதை சொல்லுகிறார். என்னன்னா, வடக்கு பகுதி விக்கிரக ஆராதனைக்குள்ளே போய்விட்டது. அதற்கு காரணம், அந்த தேசத்தை ஆண்ட ஒரு ராஜா, அவன் என்ன செய்தான், கொஞ்சம் கொஞ்சமாக 2 காளை கண்ணுக்குட்டிகளை வைத்து கர்த்தரை விட்டு மக்கள் பின்வாங்கி சோரம் போகும்படி அவன் செய்து விட்டான் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. அவனுடைய காலத்தில் அப்படியே நடந்து அந்த பகுதி போய்விட்டது. இப்போ தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய யூதர்கள், இவங்க கொஞ்ச காலம் கர்த்தரோடு இருந்தாங்க. இவங்களுக்கும் வந்த ராஜாக்களில் கொஞ்சம் பேர் தேவனோடு இருந்த ராஜாக்கள், கொஞ்சம் பேர் தேவனுக்கு விரோதமாக இருந்தவங்க. இப்படியே அவங்களும் மாறி மாறி இருந்து கொண்டிருந்தாங்க. இந்த ஜோசாயா என்கிற ராஜா நல்ல ராஜா தான், ஆனாலும் கூட அந்த பழைய ஐடாலிட்ரியோடைய பழக்கம் இவங்களுக்குள்ளேயும் இருந்தது. அதனால தான் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் அல்ல, யார் கர்த்தருடைய சத்தத்துக்கு பயப்படுவாங்களோ, யார் நீதியை தேடணும்னு விரும்புகிறாங்களோ, யார் மனத்தாழ்மையாக இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ, அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தரை தேட ஆரம்பிங்க, முழுமையாக அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா கர்த்தரை தேடணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களும் கூட ஒரு முழு டெடிகேஷனில் இருப்பதில்லை. நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், எப்படி நம்முடைய இருதயமே நம்மை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பிலீவ் பண்ணுறவங்க பிலீவ் பண்ணாதவங்கன்னு வித்தியாசம் கிடையாது. அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. காரணம் என்ன, நம்ம எல்லோருக்குமே என்ன அர்த்தம்னா, நான் கிறிஸ்டியன் தான், நானும் ஜீசஸை பிலீவ் பண்ணுறவன் தாங்கிற ஒரு பொதுவான எண்ணம். ஆனால் இன்றைக்கி ஆக்டிவாக நான் அவரை பர்சீவ் பண்ணுறேனாங்கிறது தான் முக்கியம். நான் என்றைக்கோ கிறிஸ்தவன் ஆகிட்டேன் அப்படின்னு இல்லை, இன்றைக்கி நான் தேவனை முழு மனதோடு தேடினேனா அப்படின்ற கேள்வியை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கேட்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளும் பின்வாங்கி போயிடுவோம். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இப்படி தேடினா நான் என்ன செய்வேன்,
கர்த்தருடைய கோபத்தின் நாள்ல நீ மறைக்கப்படுவாய் என்று சொல்றார். காரணம் என்ன? நேற்று தான் நம்ம தியானித்தோம். எப்படி விசுவாசத்தை தேவன் எல்லா மக்களுடைய இருதயத்திலையும் கொண்டு வர்றாரு. அதே மாதிரி கர்த்தருக்கு விரோதமாக இருக்கக்கூடியவங்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். இப்போ தேவன் ஒரு கோபாக்கினை அனுப்ப போகிறார். அநீதியான தேசங்களை நியாயம் தீர்க்க போறார். அந்த அநீதியான தேசங்கள் என்னங்கிறது தான் மீதமுள்ள வார்த்தைகள்ல பார்க்குறோம். அப்படி அவர் செய்யும்போது உங்களுக்கு அந்த ஆபத்து வராம நீங்க காப்பாற்றப்படுவீங்க அப்படிங்கிறார். ஏன்னா பெரும்பாலும் பெரிய நியாய தீர்ப்புகள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துக்கு விரோதமாக வரும். தேசம் முழுவதும் குடியேற்று போய்விடும். இன்னும் பல ஆபத்துகள் நேரிடும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் மீது அவரது நீதியின் சூரியன் உதிக்கும். அவங்கள அவர் தனது சிறகுகளின் நிழல்ல வைத்து பாதுகாப்பார். இது அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் நடந்ததை பார்க்குறோம். அதே மாதிரி யுத்த காலத்திலையும் பஞ்ச காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் அவர் எப்போதும் போஷிப்பார், அவங்கள பாதுகாத்து நடத்துவார். சரி, இப்போது கர்த்தர் சொல்கிறார் இல்லைங்களா, அந்த வெவ்வேறு தேசங்கள், அந்த தேசங்கள் மேலே வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் நான் தனியாக போட்டிருக்கிறேன். என்னென்ன தேசங்கள், அதுக்கு என்னென்ன நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுத்தார். இதை பார்க்கும்போது அன்னைக்கு கர்த்தர் இந்த தேசங்களுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு, அதுக்கு என்ன காரணம், அப்புறம் இன்னைக்கும் இந்த தேசங்கள் அதே மாதிரி பாழ்பட்டு தான் கிடக்குது, இது தேவனுக்கு விரோதமாக தான் நிற்கிது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஏன் அந்த தேசங்களில் யுத்தம் அதுங்க அழிவை சந்திக்குதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம், பாருங்கள். முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, பிலிஸ்தியா என்கக்கூடிய ஒரு பட்டணம், அது பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லி இன்று அழைக்கப்படுகிறது. இந்த காசா ஸ்ட்ரிப் என்று சொல்லக்கூடியதா இன்றைக்கும் நம்ம யுத்தத்தில் அடிக்கடி பார்க்குறது என்ன, காசாவில் தான் அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்குது என்பதை பார்க்குறோம். இப்போது ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா, அது இந்த இடத்துல என்ன பார்க்குறோம், காசா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும், அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள், எக்ரோன் வேரோடை பிடுங்கப்படும் அப்படிங்கிறார். சமுத்திரை கடலாகிய ஓகே, அதுவும் அதை சேர்ந்தது தான். சமுத்திர குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ, பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாக இருக்கிறது, இனி உன்னில் குடி இல்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். அப்போது இந்த தேசத்தினுடைய ஃப்ளாக் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஃப்ளாகை வச்சு அன்னைக்கும் அந்த தேசம்தான் இருந்தது, அதே தேசம்தான் இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறத. பேர் மாத்திரம் கொஞ்சம் மாறி இருக்கு. பிலிஸ்தியா என்று சொல்லப்பட்டது இன்னைக்கு பாலஸ்தீன் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி காசாங்கிற அதே பேர் இன்னைக்கும் இருக்குது. இந்த தேசம் அன்னைக்கும் கர்த்தருக்கு விரோதமாக தான் இருந்தது. அதுக்கு என்ன அடையாளம், இஸ்ரவேலரை எதிர்த்து இவங்க நின்னாங்க. எப்போதுமே இவங்க கர்த்தருக்கு விரோதமாக நிற்கக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு மெய் தேவனை பின்பற்றோம்னு சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரிலிஜன் அவங்கள கர்த்தரிடமாக கொண்டு போய் சேர்க்கவில்லை. மிகவும் கொடுமையான காரியங்கள் அந்த ரிலிஜனுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், அவர்கள் ஒரு விக்கிரக ஆராதனையை தான் செய்து கொண்டிருக்கிறாங்க என்பதையும், அவர்களது இருதயத்தின் நினைவுகள், தோற்றம் எல்லாமே இன்னும் பொல்லாததாக இருக்குது அப்படிங்கிறதையும் காண முடிகிறது. ஆகையினால இப்படிப்பட்ட தேசங்களுக்கு என்றைக்குமே தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது எப்படி நிறைவேறுதலுக்கு வந்ததுன்னா, அலெக்சாண்டர் முதல் முறையாக அந்த நாட்களில் படையெடுத்து வர்றார். அது நடந்த காலகட்டம் 332 கிமுவில் நடந்திருக்கு. அதே மாதிரி பாபிலோனியர்களும் அந்த தேசத்தை பாழ்கடிக்கப்பட்டு போனாங்க. இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. அதே மாதிரி இன்றும் என்ன நடந்து கொண்டிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இஸ்ரவேலுக்கும் இதுக்கும் யுத்தம் நடக்கும்போது காசா பகுதியில் தான் அதிகமான இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, பெருமையோடு இருக்கக்கூடிய ஜனங்கள், தேவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டக்கூடிய ஜனங்களுக்கு அவர் நிச்சயமாய் நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்பதுதான். ஆனால் இவங்க பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை பாருங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம யாருக்கு எதிராக, நம்ம ஒரு தேவனை ஃபாலோ பண்ணுறோம் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி நம்ம தேவன் பெரியவர்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சர்வத்தையும் உண்டாக்குன தேவனுக்கு விரோதமாக நம்ம பண்ணக்கூடிய இந்த காரியத்துக்கு நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குது, நம்ம அழிஞ்சு தானே போகிறோம்னு அவங்க யோசிக்கிறது இல்லை. எப்படி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதோ அதே மாதிரி தான் அவங்க இருதயம் கடினமாகி இருக்குது என்பதை பார்க்கிறோம். ஆக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லி வியூன்னு ஒன்று இருக்குது. அந்த வேர்ல்ட்லி வியூவில் நிறைய பேர் தே சிம்பத்தைஸ்
வித் பீப்புள் ஹூ ஆர் பெரிஷிங். உண்மைதான், இன்னசென்ட்டாக மரித்து போகிற மக்களுக்காக வி மஸ்ட் சிம்பத்தைஸ். ஆனால் அதே நேரத்தில் இந்த தேசத்தினுடைய இந்த அழிவுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு குடியும் அது குடியேற்று போகும் என்பதை காண முடிகிறது. அடுத்தது பாருங்க, இந்த கிரேத்தியர் அப்படிங்கிற பெலிஸ்தீர் இதை பற்றி நான் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, மோவாப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த 2 பகுதியும் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்குது. சமுத்திர கரை தேசம் மேய்ப்பர் தங்கும் குடில்களும் ஆட்டுத்தோளங்களுமாம். அந்த தேசம் யூதா வம்சத்தில் மீதியானவர்கள் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்தில் படுத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். ஸோ இதோட ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன? பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பு யூதர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வந்தாங்க. வந்த பிறகு என்ன நடந்தது? பெலிஸ்தரின் கையிலிருந்து அந்த கடலோர பகுதிகளில் அவங்க குடியேறிட்டாங்க. இது தேவன் சொல்லியிருந்த அந்த மீட்பை காட்டுது. இப்போ இன்னைக்கு இஸ்ரவேலில் தான் அஸ்கலோனும் அஸ்தோத்தும் இருக்குது. இஸ்ரவேல்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ தீர்க்க தரிசனத்தில் அவங்க அங்கே படுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லக்கூடியது எதை காண்பிக்குதுன்னா, அந்த பகுதி அவர்கள் வசமாகும் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறி இருக்கிறது பாருங்க. அஸ்கலோன், ஆஷ்டோட் இன்னைக்கு இருக்குது. அது யூதர்களுடைய வசமாகி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ அன்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறி இருக்கிறது என்பதை இது நமக்கு காண்பிக்குது. சரி, இப்போ மோவாப் அம்மோனை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதுதான். மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரரின் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். ஆகையால் மோவாப் சோதோமை போலும் அம்மோன் புத்திரரின் தேசம் கொமோராவை போலுமாகி காஞ்சொரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாழுமாய் இருக்கும். என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஸோ அப்போ இந்த மோவாப் அம்மோன் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலோடு ஒரு பீஸில் அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், அவங்க கொள்ளையிடப்படுவாங்க, அவங்கள இனிமேல் நிறுத்து நிற்பதில்லைன்னு சொல்லி அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா மோவாபும் அம்மோனும் அந்த நாட்களில் இன்றைய நாளில் ஜோர்டான் என்று அழைக்கப்படக்கூடியது. இது அந்த நாளில் பாபிலோனியர்களால் அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதியாக அவங்க இல்லாமலே போய்விட்டாங்க. அவங்க தேசம் பாலடைந்தது. பின்பு அது யூதர்களோடு இன்று சமாதானம் அடைந்து இன்று வரைக்கும் அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை காண முடிகிறது. ஸோ இது நிறைவேறுதலுக்கு வந்த ஒரு காரியமாக இருக்குது. அடுத்தது எத்தியோப்பியா என்கிற ஒரு பகுதியை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. எத்தியோப்பியராகிய நீங்களும் என் பட்டயத்தால் கொலை செய்யப்படுவீர்கள். அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாக நீட்டி அசிரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்திரத்துக்கு ஒத்த வறட்சியுமான ஸ்தலமும் ஆக்குவார். அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதிகளுமான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும். அதனுடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டானும் தங்கும். பலகணிகளில் கூவுகிற சத்தமும் பிறக்கும். வாசற்படியில் பார்க்கடிப்பு இருக்கும். கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார். நான் தான், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்திருந்த நகரம் இதுவே. அது பாழும் மிருக ஜீவன்களின் தாவரமுமாகி போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். அப்போ குஷ் என்று சொல்லப்படுவதும் எத்தியோப்பியா என்று சொல்லப்படுவதும் ஒன்று தான். அது என்னாச்சு? 612 பாபிலோனியர்களுடைய சிறைப்பிடிப்பு. அதற்கு பிறகு அது என்ன நடந்தது? அது அழிந்து போனது என்று பார்க்கிறோம். அப்புறம் நினிவே என்று அழைக்கப்படக்கூடியது இந்த நாளில் என்னென்று அழைக்கப்படுகிறது? மோசூல் என்று சொல்கிறாங்க. அந்த பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. அது என்ன ஆகியிருக்கான்? அது மனித அகங்காரத்தின் முடிவையும் தேவனுடைய வார்த்தையின் உறுதியையும் காட்டுகிறது. ஸோ இதுவும் நிறைவேறின ஒரு காரியம், அந்த தேசத்தினுடைய ஃப்ளாக். ஸோ இன்றைக்கி நம்ம வாசித்தது பார்த்திங்கன்னா முழுக்க ஹிஸ்டாரிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக தான் இருக்குது. இது கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய செப்பானியாவை கொண்டு
கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஸோ அப்போ ஒரு சம்மரி பார்க்கலாம். சம்மரி என்னன்னா, இன்றைக்கும் நம்ம வேர்ல்டில் நிறைய யுத்தங்கள் நடக்கிறத பார்க்குறோம். மெனி இஸ்லாமிக் நேஷன்ஸ், இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒவ்வொரு நேஷனும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டை நம்ம பார்க்கணும். வி மஸ்ட் சி வாட் மோட்டிவேட்ஸ் தம் டு கோ அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் என்கிற ஒரு கேள்வியை கேட்போம். இன்றைக்கி அதிகமான தேசங்கள் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமான ஒரு மனப்பாங்கை தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நமக்கும் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆன்டி சென்டிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு தோணும், எல்லாரும் எதுக்கு இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து எல்லாரும் ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா, நிறைய பேர் சேர்ந்து செய்கிறாங்கன்னா அது நல்லதுன்ற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் இல்லைங்களா? இப்போ அதிகமான தேசங்கள் எதிர்க்கிறதுனாலே இஸ்ரேல் மீது கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் ஃபார்ம் ஆகிடுது. ஆனால் நம்ம என்னைக்கு என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், வேதத்தை வாசிக்கிற நம்ம, கர்த்தரை விசுவசிக்கிற நம்ம எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம அதை புரிந்து கொண்டு அந்த முடிவை, அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறவங்களா இருக்கணும். நானும் கூட என்னுடைய பாரம்பரிய விசுவாசத்தின் நாட்களில் இஸ்ரவேலர்களை குறித்த ஒரு தவறான எண்ணம் தான் எனக்கு இருந்தது. நான் நினச்சேன், இந்த இஸ்ரேலுங்கிற தேசம் இது அன்னைக்கும் வந்து இயேசுவை கொலை செய்த அந்த கூட்டம் தானே என்று சொல்லி ஒரு ஆன்டி இஸ்ரேலிக் சென்டிமெண்ட்ஸ் யூதர்களுக்கு விரோதமாக. அதே மாதிரி அவங்கள குறித்த ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது. ஆனால் அதே மாதிரி இன்னொன்று கூட யோசிப்பேன், இவங்க மட்டும் தான் ஸ்பெஷலாக, இவங்களை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்குறோம், உலகம் முழுவதிலும் முக்கியமான இடங்களில் யூதர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தேசத்தை இழந்து போனாலும் கூட மறுபடியும் வந்து அவங்க குடி அமரும்படியாக ஒரு தேசமே வேர்ல்டு மேப்பில் இல்லாமல் போய் திரும்ப ஃபார்ம் ஆனது இந்த இஸ்ரேல் மட்டும்தான். இதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி நமக்கு ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் ஏற்பட்டிருக்கும். ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது என்ன பார்க்குறோம், தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலர்கள், அவர்களை தேவன் அன்றும் நிலைநிறுத்தினார், இன்றும் நிறுத்தி கொண்டு தான் இருக்கிறார். இவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வரக்கூடிய எந்த ஒரு தேசமும் அழிவுக்குள்ள போகுது, அவர்களை நீதியாய் தேவன் நியாயம் தீர்க்கிறார். அப்படியானால் தேவனிடத்திலே அநீதி உண்டு என்று சொல்லலாமா? இல்லை. என்ன, தேவன் எப்போ நியாய தீர்ப்பு கொடுத்தாலும் முதல்ல இஸ்ரேலுக்கு கொடுக்குறாரு, அப்புறம் உலகத்துக்கு கொடுக்குறாரு. ஏன்னா தன் பிள்ளைகளை தான் தேவன் முதல்ல நெறிப்படுத்துவார். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பிள்ளைங்க இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களை ஒழுங்குபடுத்துவோமா, அடுத்தவங்க பிள்ளைங்களை போய் ஒழுங்குபடுத்துவோமா? முதல்ல நம்ம பிள்ளைங்களை தானே நம்ம சரி பண்ணணும். அதே மாதிரி கர்த்தர் முதல்ல இஸ்ரவேலை ஒழுங்குபடுத்திட்டு தான் மற்றவங்களுக்கு செய்வார். ஸோ இஸ்ரவேல் அடைந்த துன்பங்களும் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, நம்ம அதையும் பார்க்கணும். அவங்க வந்து ஒரு தேசமாக இருந்து அவங்க மேப்பில் காணாமல் போனதுக்கு என்ன காரணம்? அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவங்க சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்தாரு. பாபிலோனியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. அவங்க பல வருடங்கள் எக்ஸைலில் இருந்து திரும்ப வராங்க, 70 ஆண்டு காலம். அதுக்கு பிறகு அவங்கள குடி அமர்த்தினார். அதுக்கு பிறகும் ஒவ்வொரு முறையும் அவங்க அநீதியில் போகும்போதெல்லாம் கர்த்தர் வந்து அவங்கள கண்டித்து திருத்தி கொண்டு தான் இருப்பார். அதே நேரத்தில் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய அநீதியான தேசங்களையும் கர்த்தர் நீதியாக நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு வருவார். இப்போ அந்த அநீதியாக நடக்கக்கூடிய தேசங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேசங்களுக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடியது என்ன? ஒரு பெரிய பெருமை. பரலோக தேவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க என்பதை காண முடிகிறது. காரணம் என்னென்னா, எந்தெந்த தேசங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களோ, ஈவன் ஒரு இண்டிவிஜுவல் குரூப்ஸ் கூட நிறைய வந்து பார்த்திங்கன்னா, ஈவன் எல்ஜிபிடிக்யூ குரூப் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு முடிவு. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக எடுக்கக்கூடிய இதுங்கெல்லாம் யாருன்னு போய் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பேக்ரவுண்டில் அவங்க தேவனை பகைக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் என்ன கேடான சிந்தனைகளும் தேவனுக்கு விரோதமான நிலைப்பாடுகளும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தேவனுடைய அந்த பக்தியும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தால் அவன் எங்கே வந்துடுவான்? ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆண்டவரிடத்துக்கு திரும்புவான். அப்போ சத்திய வேதம் அவனுடைய கண்களை வெளிச்சமாக்கும். அப்படி இல்லைன்னா அவன் இந்த மாதிரி இருப்பான். இன்னும் சில பேர் வந்து அறியாமையில் இருப்பாங்க. அவங்களையும் ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களுக்கும் அவங்க கண்களை திறக்கும்போது அவங்க விசுவாசத்துக்கு நேராக நடத்தப்படுவாங்க. அப்போது இந்த செப்பானியாவின் வார்த்தை அன்று நடந்த அதே காரியங்கள் இன்று வரைக்குமே நடந்து கொண்டு தான் இருக்குது. கர்த்தரோடு இருக்கிறவங்க அவரால் பாதுகாக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறவங்க என்றைக்கும் நியாயம் தீர்க்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு காட்டுது. ஆமேன்.